வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பிவிஆர் அவர்களின் மணக்கோலம் அத்தியாயம் 20. ரகுபதியின் முன் அவன் மனைவி சாரதாவையும் மகனையும் நேரில் கொண்டு நிறுத்தியதோடு சேஷன் நிற்கவில்லை. முதலிலே சாரதாவுக்கு என்ன பதில் வைத்திருக்கிறீர் என்றான் சேஷன். இப்படி சொன்னவன் ரகுபதியை நெருங்கினான். என்ன பதில் அவளுக்கு? எங்கிருந்து வந்திருக்கிறாளோ அங்கேயே போகட்டும். இனிமேல் அவளுக்கு ஜாகை மெட்ராஸ்லே தான். ஒன்று நீங்கள் அவளையும் பிள்ளையையும் ஒழுங்காக வைத்து கொள்ளணும். இல்லாவிட்டால் அவளுக்கு சேர வேண்டியதை பையனுடைய பங்கை கையிலே கொடுத்துடணும். இன்றைக்கி ஹிந்து பேப்பர் பார்த்தீர்களோ? நீங்கள் வாங்க போகிற கடனுக்கு தானோ தன் பிள்ளையோ பாத்தியதே இல்லைன்னு நோட்டீஸ் கொடுத்துருக்கிறான் உங்களுக்கு. சேஷா, ஓட விரட்டாதே. நான் யார் என்கிறதை இன்னும் 2 நாளிலே காட்டுறேன். நான் பணங்காட்டுனரி, சலசலவுக்கா பயப்படுவேன்? நீங்கள் யாருன்னு தான் நீ போய் இத்தனை பேருக்கு தெரிஞ்சிட்ட சார் என்று மறுபடியும் ஆரம்பித்த சீதா, ஒரு பெண்ணின் வாழ்க்கையை நாசமாக்கி இன்னொரு பெண்ணின் வாழ்க்கையையும் நாசம் செய்ய பார்த்தீர்களே, இது உங்களுக்கே அடுக்குமா? நான் என்ன தப்பு செய்தேன் என்றாள். ரகுபதி வாய் திறக்கவில்லை. சரி போதும், அவர்களை அனுப்பு. தலைக்கு வந்தது தலைப்பாகியோடு போச்சுன்னு இருப்போம். உன் தலை எழுத்து இப்படி இருக்கணும்னா இவர்களை நாம் நொந்து என்ன புண்ணியம் என்றாள் பாகிரதி. சந்தானமும் அதை ஆமோதிப்பது போல, ஜானா கதவை திற என்றான். வாயையே திறக்காத அலமேலம்மாள் மெதுவாக நழுவினாள். மாமி போராடி ஜானா, குங்குமம் கூட என்றாள் கமலா. ஜானா வாய்விட்டு சிரித்தாள். அவளுடைய சிரிப்பொலி மறைவதற்குள் அலமேலும் மறைந்து விட்டாள். ரகுபதியும் மெதுவாக நகர்ந்தான். உன் அப்பா கூட நானும் நீயும் வரலாமான்னு கேளுடா கூப்பு என்றாள் சாரதா திடீரென்று. கம்மி அவளது குரலிலிருந்து இத்தனை நேரமும் அவள் பிறர் அறியாமல் அழுதியிருக்கிறாள் என்று தெரிந்தது. நீயே கேளு சாரதா என்றான் சேஷன். நாங்களும் வரலாமா? ரகுபதி திரும்பி கூட பார்க்கவில்லை. சரி, கோர்ட்டிலே பார்த்து கொள்ளலாம் என்றான் சேஷன். ரகுபதி காதில் வாங்கி கொள்ளாமல் வெளியேறினான். 9 மணிக்கு மேல் சேஷன் சாரதாவையும் கோபுவையும் அழைத்து கொண்டு வெளியேற, சந்தானம் அழுது கொண்டிருந்த சீதாவை பார்த்து, நீ அழகிறது தான் வேடிக்கையாக இருக்கிறது. எதற்காக அழுகிறாய் என்று கேட்டான். ஒன்றுமில்லை என்ற சீதா கண்களை துடைத்து கொண்டாள். அந்த சமயத்திலே தனக்கும் கல்யாணத்துக்கும் பொருத்தமோ இல்லை என்ற எண்ணம் எழுந்து வேறு ஒன்று நின்றது. ஜானாவும் கமலாவும் கேலியிலும் பரிகாசத்திலும் இறங்கினார்கள். அதில் கலந்து கொள்ள விருப்பமில்லாதவனைப் போல சந்தானம் தனது அறையை நோக்கி நடந்தான். ஜானா, என்ன சந்தானம் அவசரம் என்று கேட்டாள். நீங்கள் எல்லோரும் கட்டிய மூட்டையை அவிழ்க்கணும். நான் மூட்டையை கட்டணும் என்றான் சந்தானம் ஒரு கணம் நின்றுவிட்டு. என்ன சொல்கிறீர்கள் என்றால் ஜானா. ஆமாம், நான் அறையை நாளைக்கு காலி பண்ணுகிறேன். இதை கேட்டு கமலாவும் ஜானாவும் சம்பித்து நிற்க சீதா திடுக்கிட்டாள். வாகிருதியால் தன் காதுகளையே நம்ப முடியவில்லை. சந்தானம் அறைக்குள் வந்து உட்கார்ந்தான். மனதுக்கு ஓய்வு தேவை என்று படவே அவன் கண்களை மூடிக்கொண்டு நிச்சந்தியாய் இருக்க முயன்றான். மறுநாள் காலையில் சீதா ஏதோ காரியமாக சந்தானத்தின் அறைக்குள் வந்தபோது அவனுடைய சாமான் எல்லாம் ஒழுங்காக 2-3 பெட்டிகளில் வைக்கப்பட்டிருப்பதை கண்டாள். 40 அல்லது 50 புத்தகங்கள் 4 வரிசைகளில் ஒன்றின் மேல் ஒன்றாக அடுக்கப்பட்டிருந்தன. சந்தானம் சீதா வந்ததையும் அறியாமல் மேஜை டிராயரில் ஏதோ தேடிக்கொண்டிருக்க, அவளது சிறிது நேரம் அசைவிட்டு நின்றுவிட்டு மெதுவாக கேட்டாள். இதன் அர்த்தம் எனக்கு புரியவில்லை என்றால். ஏன்? நீங்கள் காலி பண்ண போகிறேன்னு ஜானா கிட்டே சொன்னபோது திகைப்பாக இருந்தது. சந்தர்ப்பம் சரியாக இல்லாததினால் அப்புறம் கேட்டுக்கொள்ளலாம்னு இருந்துவிட்டேன். ஆனால் நீங்கள் அவசரப்பட்டு இப்படி குழறினாள். இந்த முடிவு அவசரப்பட்டு எடுத்த முடிவு அல்ல சீதா. உன் கல்யாணம் நிச்சயமானதும் நான் வெளியேறியிருந்தால் ஊரார் 4 பேச காரணம் உண்டாகும். நீங்களும் என்ன நினைப்பீர்கள்? அம்மா கோபித்து கொண்டால் அதனால்தான் நான் வெளியேறிவிட்டேன் என்று நினைப்பீர்கள். நான் எப்படி சிநேகமான முறையில் வந்தேனோ அதே பாவத்தோடு செல்ல வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். தெய்வானுகூலத்திலே அது நிறைவேறுகிறது. நாங்கள் என்ன குத்தம் செய்தோம்னு சொல்லுங்கள். மன்னிப்பு கேட்கிறோம். சீதாவின் குரல் கம்மியது.
யாரும் எந்த குற்றமும் செய்யவில்லை. ஒரு நாள் இல்லாவிட்டால் ஒரு நாள் நான் போக வேண்டிய அந்நியன் தானே. நாங்கள் உங்களை அப்படி என்றைக்காவது நடத்தி இருக்கிறோமா? இல்லை. ஆனால் உண்மையை நாம் என்ன முயன்றாலும் மாற்றிவிட முடியாது அல்லவா? என் அம்மா ஏதோ தன்வசப்பட்டு போய் வாய் வார்த்தையால் உங்கள் மனதை புண்படுத்தி இருக்கலாம். அதற்காக நான் இப்போ கிளம்பவில்லை. அதே உன் அம்மா எத்தனை முறைகள் என் மனசுக்கு இனிமையாகவும் இருந்திருக்கிறாள். அதையெல்லாம் நான் மறக்க முடியுமா? ஆனால் நீங்கள் போகிறதாக இந்த முடிவு இந்த கல்யாண விஷயத்துக்கு அப்புறம்தான் ஏற்பட்டிருக்கிறது. அப்போது இதுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இருக்கிறது என்று நான் சொன்னால் உங்களால் அதை மறுக்க முடியாது இல்லையா? நான் ஒப்புக்கொள்ளவும் இல்லை, மறுக்கவும் இல்லை. எங்கிருந்தாலும் நான் உங்களையெல்லாம் அடிக்கடி பார்த்து விசாரிக்காமல் இருக்க மாட்டேன். நீங்கள் இவ்வளவு பிடிவாதமாக போகிற போது அந்த குசல பிரச்சனையுமே தேவையற்றது. மனசாட்சியை திருப்தி செய்வதற்கு செய்யப்படுவது என்று எனக்கு படுகிறது. சந்தானம் அவளை பார்த்துவிட்டு நிதானமாக சொன்னான். சீதா, உன் நல்ல மனசும் பெருந்தன்மையும் தான் என்னை எப்போதுமே நீ என் சொந்த தங்கையாக இருந்திருக்கக்கூடாதா என்று ஏங்க வைக்கும். நீங்கள் 3 பேரும் உங்கள் அம்மாவும் இது நாள் வரை மனம் கோணாமலே இருந்திருக்கிறீர்கள். அம்மா கோபிச்சதாக நீங்கள் எல்லோரும் சொல்லி கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் எப்போவுமே அப்படி நினைக்கவில்லை. இவ்வளவெல்லாம் இருந்தும் நான் கிளம்புகிறேன் என்றால் அதுக்கு முக்கியமான நோக்கமும் இருக்கலாம் அல்லவா? அது என்ன? இத்தனை நேரமாக ரேடியோவில் இருந்து கொண்டே சம்பாஷணியை முழுவதையும் கேட்ட ஜானாவின் குரல் இருவரையும் தூக்கி வாரி போட்டது. ஜானா, நீயும் வந்து விட்டாயா என்றான் சந்தானம். அவன் சிரித்த போது விரக்தி வெடித்தது. ஆமாம், வந்துட்டேன். நீங்கள் எப்படி இந்த வீட்டை விட்டு போகிறீர்கள் என்று நான் பார்க்கிறேன். சொன்னவள் அடுத்த வினாடி அறையினுள் பாய்ந்தாள். ஒவ்வொரு பெட்டியிலும் சாமான்களை எடுத்து வெளியே போட்டாள். துணிகளை பழையபடி அலமாரியில் வைத்தாள். அவளுடைய ஆவேசத்தை கண்டு சந்தானம் பொறுமையாக நின்று கொண்டிருந்தான். கடைசியில் பெருமூச்சுடன், ஜானா, இனிமேல் நீங்கள் போகிறேன்னு வாய் திறந்தால் நான் இந்த அறையிலே உட்கார்ந்து நாள் முழுதும் சாப்பிடாமல் இருப்பேன். ஜாக்கிரதை என்றாள். அவன் பதில் சொல்வதற்குள் அங்கே வந்த பாக்கிருதி அம்மாள் 2 பெண்களையும் உள்ளே போக சொல்லிவிட்டு சந்தானம் என்று மெதுவாக அழைத்தாள். பிறகு நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். அதுக்கு நீ என்னை மன்னிக்காமல் பழி வாங்கிறது போல் கிளம்பினால் அதுவே என்னை அணுவாக தீங்க ஆரம்பித்துவிடும். என் மூளை மழுகி போயிருந்தது. என் கண் திரையிடப்பட்ட மாதிரி தெரியாமல் போயிடுத்து என்றாள். வாகிருதி தீனமான குரல் அவனுடைய நரம்புகளை ஒரு கணம் சிலிர்க்க வைத்தாலும் அவன் அவளுடைய இறைஞ்சுதலை கண்டு ஆச்சரியப்படவில்லை. நான் போகணும்னு தீர்மானிச்சிட்டேன் மாமி. அந்த முடிவை எனக்காக மாற்று. 3 பெண்களை பெற்று நிற்கதியான நிலையிலே படாத கஷ்டமெல்லாம் அனுபவிச்சப்ப நீ மனசுக்கு மருந்தாக வந்து தெம்பு கொடுத்த. இந்த 3ம் உன்னை உசிருக்கு மேலே நினைச்சிக்கிறதுகள். இப்போ தான் என் மனசும் சீதா மனசும் உடஞ்சி கிடக்கு. நீ இந்த சமயம் பார்த்து நான் இங்கே இல்லாவிட்டாலும் பக்கத்திலே தான் இருப்பேன் மாமி. நீ இந்த வீட்டை விட்டு ஒரு அடி விலகி போனாலும் மனசை விட்டு காது தூரம் போய்விட்ட மாதிரி எங்களுக்கு தோன்றும். வீட்டுக்கு ஒரு புருஷ துணையாய் தைரியமாக இருக்கிற நீ இல்லாத போது தான் எங்களுடைய நஷ்டம் தெரியும். இப்போ எல்லாவற்றையும் மறந்துடணும்னு நான் பார்க்கிறேன். அது கூடாது என்று நீ போகிறாய். என்னை மன்னித்து விடுங்கள் மாமி. இந்த விஷயமாக நாம் என்ன பேசினாலும் எத்தனை நேரம் பேசினாலும் யாருக்கும் திருப்தியான முடிவு கிடைக்கும்னு எனக்கு தோன்றவில்லை. அவசரப்பட்டு இன்றைக்கே நீ கிளம்பும்படியாக ஒன்றும் நேரமில்லையே. கொஞ்சம் பொறு. இந்த வீட்டுக்கு வந்ததிலிருந்து நீங்கள் சொன்ன எந்த வார்த்தையையும் நான் மீறினதில்லை. அந்த வழக்கத்தை இப்போது மாற்றாதே. நான் இது நாள் வரைக்கும் என்ன நினைத்து கொண்டிருந்தேன் தெரியுமா? இந்த 3 பெண்களும் ஒவ்வொருத்தராக அவரவர் சேர வேண்டிய இடங்களுக்கு போனப்புறம் நீ நானும் ஒரே இடத்தில் இருந்து உன் பிள்ளை குட்டிகளை வளர்த்து கடைசியிலே உன் காலடியிலே பிராணனை விடணும்னு இருந்தேன். பிள்ளை இல்லாத எனக்கு பிள்ளையாக வாய்த்து விட்டாய் என்று எண்ணியிருந்தேன். என் புத்திஹீனத்திலே என்னென்னவோ பேசியிருப்பேன். நிதானம் இழந்து அப்படியெல்லாம் பேசினதெல்லாம் தப்பு தான். நீ நல்லது நினைத்து தான் இந்த கல்யாணம் வேண்டாம்னு சொன்னேன் என்று என் புத்தி போகலை. அதுக்கு என் தப்புக்கு என்ன பிராயச்சித்தம் வேணும்னாலும் செய்ய தயார். வாகிருதி அம்மாளுடைய கண்கள் கலங்கி கனத்தன. தலை குனிந்து மீண்டும் அவள் நிமிர்ந்த போது கண்ணீர் அவளுடைய ஒட்டிய கன்னங்களில் வழிந்தோடியது. இவளை இப்போது என்ன பேசியும் சமாதானப்படுத்த முடியாது என்று மௌனம் சாதித்தான் சந்தானம்.
அவனுடைய நீண்ட மௌனமே திருப்தி அளித்தது பாகிருதிக்கு. சந்தானம் தன் வேண்டுகோளுக்கு இணங்கிவிட்டான் என்ற நிம்மதியுடன் அவள் மௌனத்தை கலைக்காமலே திரும்பி சென்றாள். 2-3 தினங்கள் சென்றன. வீடு பழைய நிலைக்கு மெதுவாக திரும்பிக் கொண்டிருந்தது. பாகிருதியின் கதா காலட்சேபங்கள், கமலாவின் சோம்பேறித்தனம், சீதாவின் இடுப்பை உடிக்கும் வேலை, ஜானாவின் அலங்கார ஆர்ப்பாட்டம் எல்லாம் மெல்ல மெல்ல மீண்டும் தலை தூக்கின. இந்த வீட்டிலா இப்படி ஒரு பயங்கர நிகழ்ச்சி நடந்தது என்று எண்ணும்படியாகிவிட்டதை நினைத்து சந்தானமே ஆச்சரியப்பட்டான். மனிதர்கள் எவ்வளவு சீக்கிரம் கஷ்டங்களுக்கு வளைந்து கொடுத்து நிமிர வேண்டிய சமயத்தில் நிமிர்ந்து விடுகிறார்கள். தனக்கு கல்யாணமே வேண்டாம் என்ற சீதா அம்மாவின் வற்புறுத்தலுக்கு செவி சாய்த்தாள். அதை நிறைவேறும் தருணத்தில் அவளுடைய வாழ்க்கையில் 2ஆம் முறையாக நின்று போயிற்று. முன்னும் பின்னும் ஒரே வீத அமைதியுடன் உணர்ச்சிகளை எல்லாம் தன்னுள்ளேயே தேய்த்து கொண்டு அவள் இயந்திரமாக வாழ்கிறாள். வீட்டின் தினசரி நிகழ்ச்சிகளிலோ குடும்ப பாரங்களிலோ தலையிடாத ஜானா திடீரென்று ரகுபதி யார், அவன் எப்பேற்பட்டவன், அவன் தனது தமக்கைக்கேற்ற கணவன் தானா என்றெல்லாம் துப்புறுகிறவர்களைப் போல துடிதுடிப்புடன் பிடிவாதமாக தனக்கு முற்றிலும் புதிதான ஒரு காரியத்தில் ஈடுபட்டு அதிலே தன் மூச்சை செலவிட்டாள். இப்போது அதை அவள் நினைவிலிருந்தே அகற்றிவிட்டவளைப் போல தன்னிச்சையாக திரிகிறாள். நெருக்கடியான நிலையில் தாயார் தமக்கை என்ற பந்தமெல்லாம் ஜானாவை கட்டி போட்டது. நெருக்கடி மறைந்த போது அவள் பந்தத்தையும் மறந்தாள். மனித சுபாவத்தை ஆராய்ச்சி செய்கிறவனைப் போல நடந்ததையெல்லாம் எண்ணின அவன் தன் அனுபவங்களை நினைத்து பார்த்தான். அலைமேலு சொப்பனத்தில் கண்ட ராட்சசியாக தோன்றினாலும் அவள் அதனுள் சிரிப்பை தான் முட்டினாள். ரகுபதி போன்ற அயோக்கியர்கள் புதுமையல்ல என்று அவன் நினைத்தான். சேஷன் எடுத்துக்கொண்ட பங்குதான் என்றென்றும் மறக்க முடியாதாக பட்டது. பாகிருதி அவன் மீது ஆத்திரம் கொண்டதும் அவளுடைய வெறுப்பு உச்சத்தை அடைந்ததும் அதன் பின் ஒரேடியாக அவள் இறங்கி வந்து மன்னிப்பு கேட்டதும் மனித குணத்தின் விசித்திரங்களை தான் காட்டின. மனித உள்ளம் உணர்ச்சிகளுக்கு எவ்வளவு சீக்கிரத்தில் அடிமையாகி விடுகிறது. அவன் இன்னும் அந்த வீட்டிலிருந்து வெளியேறாவிட்டாலும் காலி பண்ணிவிட வேண்டும் என்கிற தீர்மானம் மறையவில்லை. இன்னும் சில நாட்கள் போனால் பாகிருதியின் மனம் அவனை பற்றி மட்டுமே நினைத்து கொண்டிராது. மெல்ல மெல்ல அது அவன் கூறும் வாதத்தையெல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் அடைந்துவிடும். 7-8 நாட்கள் எவ்வித விசேஷமும் இல்லாமல் ஓடின. ஒரு சனிக்கிழமை பிற்பகல் 2 மணிக்கு தலையை பிளக்கும் தலைவலியுடன் வீட்டை அடைந்தான் சந்தானம். காலையில் சாப்பிட்ட மாத்திரைகள் பயனற்று போயின. 6 மணிக்கு மேல் டாக்டரை பார்த்துவிட்டு ஏதாவது மருந்து வாங்கி சாப்பிடலாம் என்று அவன் அறையில் படுத்து கொண்டான். கண்ணிழல்கள் கனத்தன. உடலெல்லாம் அசதி வியாபித்து தலையை தூக்க முடியாமல் அடித்தது. அவன் எவ்வளவு நேரம் மரக்கட்டை போல் படுத்திருந்தான் என்பது அவனுக்கே தெரியாது. யாரோ அவனை எழுப்ப முயன்றார்கள். ஆனால் அரை உணர்வில் அவனால் எழ முடியவில்லை. வாயால் பதிலும் சொல்ல முடியவில்லை. ஒரு குளிர்ந்த கரம் அவனை ஸ்பரிசிப்பதை சந்தானம் உணர்ந்தான். உடம்பு அனலாக கொதிக்கிறது என்ற வார்த்தைகள் கிணற்றடியிலிருந்து கேட்பது போல காதுகளில் விழுந்தன. அவன் டாக்டரை பார்க்க செல்லவில்லை. டாக்டர் அவனை பார்க்க வந்தார். முதல் நாள் வந்த டாக்டர் மறுநாள் 3ஆம் நாள் என்று தினமும் வந்து போய்கொண்டே இருந்தார். உடம்பின் சூடு குறையவில்லை. முகம் கன்றி போய் சந்தானம் உடலின் சக்தியை வற்றி போன நிலையில் தவித்தான். 5ஆம் நாள் வரை ஏதோ மருந்துகளையும் கொடுத்துவிட்டு போன டாக்டர் அன்றுதான் அவனுக்கு வந்திருக்கும் ஜுரம் டைஃபாய்டு என்றார். அதன் பிறகு பாகிருதி அம்மாளும் 3 பெண்களும் ஜரூராகவும் ஜாக்கிரதையாகவும் இருக்க ஆரம்பித்தார்கள். கமலாவுக்கு 3 வருடங்களுக்கு முன்பு இதேபோல் டைஃபாய்டு வந்ததும் சந்தானம் மருந்துக்கும் டாக்டருக்கும் அலையாய் அலைந்ததும் இரவு பகல் பாராமல் அவளுக்கு என்னென்ன பணிவிடைகள் தேவை இருந்தனவோ அவற்றை கவனித்து செய்ததும் பாகிருதியின் ஞாபகத்துக்கு வந்தன. இப்போது சந்தானம் அவதிப்படுகையில் தங்களால் செய்யக்கூடிய பணிவிடைகளை திருப்திகரமாக இருக்குமா என்று கூட அவள் பயந்தாள். 4-5 நாட்களாக ஆகாரம் ஏதும் உட்கொள்ளாத சந்தானம் உடம்பின் ஆயாசத்தில் முனைகினான். என்னை ஆஸ்பத்திரியில் அட்மிட் செய்து விடுங்கள் டாக்டர், அதுதான் நல்லது என்றார் டாக்டர். ஆனால் ஜானாவும் சீதாவும் ஒரே பிடிவாதமாக இங்கே இருக்கட்டும், நாங்கள் பார்த்து கொள்கிறோம் என்றார்கள். ஜானா தொடர்ந்து எனக்கு லீவு கிடைக்கிறது கஷ்டமில்லை சார், எத்தனை நாட்கள் வேணும்னாலும் லீவு போடுகிறேன் என்றார். டாக்டர் டைஃபாய்டு ஜுரத்திலே ஆகார விஷயத்திலே கண்டிப்பும் மருந்தும் கொடுக்கறதிலே நல்ல நிர்ணயமும் தேவை.
நிர்ணயம்தான் தேவை. அது இருந்தால் சந்தானம் எங்கே இருந்தாலும் எனக்கு ஆட்சேபனை இல்லை என்றார். அதை நாங்கள் எல்லோரும் கொள்கிறோம் டாக்டர் என்றாள் கமலா. டாக்டர் போன பிறகு சந்தானம் தன் சக்தியையும் மீறிக்கொண்டு கத்தினான். என்னை இந்த வீட்டில் வைத்து கொள்ளாதீர்கள். நான் இனிமேல் வெறும் மரக்கட்டை பாரமாக தான் இருப்பேன். என்னை அனுப்புங்கள். ஆஸ்பத்திரியிலே பார்த்து கொள்வார்கள். சந்தானம், உடம்பை அலட்டி கொள்ளாதே என்றாள் பாக்கிருதி. அவளுக்கு அவனை ஆஸ்பத்திரியில் சேர்க்க விருப்பமில்லாமல் போனாலும் ஏதாவது விபரீதம் நிகழ்ந்து விடுமோ என்ற பயம் பிறந்தது. அப்படி ஏதாவது நடந்துவிட்டால் அவளும் 3 பெண்களும் என்ன செய்வார்கள்?